முதல்வர் ரங்கசாமியுடன் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம். தடையை மீறி பேனர் போஸ்டர் வைத்தால் கடும் நடவடிக்கை. சீனியர் எஸ்பி ஓம்வீர் சிங் எச்சரிக்கை. பக்ரீத் பண்டிகை புதுச்சேரி காரைக்காலில் சிறப்பு தொழுகை. காரைக்காலில் நிலுவையில் உள்ள திட்டங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும். தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி உறுதி. வருவது விரிவான செய்திகள். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிட திட்டமிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை கோரியிருக்கிறார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறார். புதுச்சேரியின் ஆளுங்கட்சியான முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு போட்டியிட விரும்பும் அன்புமணி ராமதாஸ் புதன்கிழமை மாலை கடலூர் சாலையில் உள்ள சன்வே ஓட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். அரை மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட தாம் விரும்புவதாக அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து பேசி நல்ல முடிவை எடுப்பதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் பதிலை பொறுத்தே பாமகவின் அடுத்த அரசியல் நடவடிக்கை இருக்கும் என தெரிகிறது. புதுவை முதல்வரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பார், வேற எதுவும் கிடையாது. வேட்பாளர் பட்டியல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளர் பட்டியல் அடுத்த வாரம் மருத்துவர் ஐயாவால் வெளியிடப்படும். தேதியும் நேரமும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதெல்லாம் அப்போ சொல்லுவார், ஐயா சொல்லுவார். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுது பாண்டிச்சேரி. அதான் நான் சொல்கிறேன், அப்படி எதுவும் கிடையாதுங்க. மரியாதை நிமித்தமாக சந்திப்பது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து சந்திச்சு, இந்த பக்கம் போயிருந்தனால அதெல்லாம் சந்திச்சேன், அதான், வேறு எதுவும் கிடையாது. பொதுவான அரசியல் தான் பேசணும். சரிங்க, நன்றி. புதுச்சேரியில் தடையை மீறி பேனர் போஸ்டர் வைத்தால் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஓம்வீர் சிங் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் நடைமுறையில் உள்ளது. ஆனால் இதையும் மீறி அரசியல் பாகுபாடு இன்றி அனைத்து கட்சி தலைவர்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என புதுச்சேரியின் அழகை கெடுக்கும் வகையில் வீதிகள் மற்றும் சிக்னல் தோறும் பேனர்களை வைத்து வந்தனர். இதனால் விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து காவல்துறை நகரம் முழுவதும் முக்கிய வீதிகளில் உள்ள பேனர்களை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது. இத்தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்த காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஓம்வீர் சிங், இனி நகர பகுதியில் புதிதாக பேனர், போஸ்டர், ஓர்டிங்ஸ் போன்றவற்றை அனுமதிக்க மாட்டோம் என்றும் புதுச்சேரி இனி தூய்மையாக காணப்படும் என்றும் உறுதியளித்தார். That the city is now free from all kind of cutouts, banners, posters, hoardings. Because these cutouts, banners, postings and hoardings were obstructing the vision of normal motorbike holders, and they were distracting each and every, all and sundry. And I request you that if you find more boards, more banners to come, you please report us directly. And I assure you that henceforth we won't allow in the city new banners, posters, hoardings. We want the Pondicherry neat and clean. புதுச்சேரியில் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் ராக்கிங் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த ஓம்வீர் சிங், யூடிசிங்கில் ஈடுபட்ட காவலர் மற்றும் ஊர்காவல் படை வீரரை சம்பவ தினத்தன்றே வழக்கு பதிவு செய்து பணி நீக்கம் செய்துள்ளதாக தெரிவித்தார். We are going to the streets, we are going to the schools, we are going to the colleges as part of our community policing drive. We are reaching the people, we are reaching the community. In the colleges and university, we are making awareness about the anti-ragging. We are going to the freshers to lodge complaints before the university or college authorities
And if they do not listen to them, they can approach directly to us and we will book the cases under Indian Penal Code against the offenders. Whether it is police or it is the criminals. We are not segregating. We have dismissed one constable and one home guard who was wrong to us, and despite many pressure, we have not taken them back. Yes, we have dismissed one home guard. A home guard who was found in the drunken condition and Eve teased a woman he molested. We registered the case and on the very same day we dismissed him. புதுச்சேரியில் ஏற்கனவே 36 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் 109 கேமராக்களை பொருத்தி நகரம் முழுவதும் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கும் என்றும் ஓம்வீர் சிங் கூறினார். We are taking public cooperation. Under police modernization scheme, we have planned to put 109 CCTV cameras all around the city. Already 30 CCTV cameras are in place. We have requested the market under the police public-private partnership to put more CCTV cameras on the important market junctions, on the important shopping malls, important parking places, so that we can, with the modern gadgets, we can prevent the theft and we catch the culprits. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பள்ளி வாசல்கள் மற்றும் பொது இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டார்கள். பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதனிடையே காரைக்காலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து பள்ளி வாசல்களிலும் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் பொது இடங்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டன. காரைக்கால் பெரிய பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள். தொழுகைக்கு பின்னர் அனைவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி முதலமைச்சர், அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்கள் விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி தெரிவித்திருக்கிறார். தலைமை செயலாளர் சேட்டன் பி சாங்கி காரைக்கால் கடற்கரை, திருநள்ளாறு கோவில் நகர திட்டம் மற்றும் நல்லம்பல் ஏரி உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் சண்முகசுந்தரம், ராஜசேகரன் உள்ளிட்ட பலர் அதிகாரிகளும் உடனிருந்தார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, காரைக்கால் மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்ற முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். I saw the harbour area, the guest houses, the beach marsh where we are going to do a project. I also reviewed some aspects of the Tirunallar temple development project. We are going to release some funds for the work to start again. And this project also is going to complete very shortly. This project should be completed before March 2014, and I will work with the review with the tourism department and find out how best they are going to operationalize the project so that the funds which have been released for it are utilized on time and in a very meaningful manner. And the government is committed to develop Karaikal, the entire region, in a very big way and very fast. So I'm trying to assess the realities on the ground, and I'll brief the CM and the Lieutenant Governor, and we'll take the issues forward.